ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்லா கிச்சன் அண்ட் பியூட்டி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா பச்சை பட்டாணி பீன்ஸ் மட்டன் கறி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வந்து சேரும். பச்சை பட்டாணி பீன்ஸும் இந்த மாதிரி உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். மட்டன் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எலும்போடு இருக்க மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அரைமுடி தேங்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கசகசா ஊற போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அது கூட சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை 1-2 கிராம்பு, ஏலக்காய், முந்திரி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் நம்ம அரைமுடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து சேர்த்துக்கலாம். அது கூட கசகசா 1 ஸ்பூன் ஊற போட்டிருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகு, சீரகம், முந்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து தக்காளியும் இந்த மாதிரி ஒரு 4 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 200 கிராம் அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மட்டனுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அது காயட்டும். இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது. அதிகமாக செக்லாரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஆகிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதில் வந்து பொடிசாக நறுக்குன்னா சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிகிற மாதிரி நல்லா வதங்கணும். அடுத்து நம்ம புதினா கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா இதையும் வதக்கிக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அடுத்து மட்டனை சேர்த்துக்கோங்க. மட்டனை வந்து நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் பிரிகிற மாதிரி. இதுலேயே நல்லா உங்களுக்கு மசாலாலாம் பிடிச்சி வந்துடும். நல்லா எண்ணெய் பிரிகிற மாதிரி வதக்கிக்கணும். அதுக்கடுத்து நம்ம தனி மிளகாய்த்தூள் சேர்த்து மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா மட்டன் கூட சேர்த்து இஞ்சி பூண்டு எல்லா ஃப்ளேவரும் நல்லா கலந்து நல்லா டேஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா அடுத்ததான் நல்லா மட்டன் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு 4 தக்காளி பழத்தை நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கணும். இப்போது நல்லா எல்லாமே வதங்கட்டும். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகு, சீரகத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா வந்து இப்போ சேர்த்துட்டோம். இதோட காரம் இது தான். கரம் மசாலா, மிளகு, சீரகத்தூள், மல்லித்தூள் தான் அதுக்கு தேவையான காரம். தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம அரைமுடி தேங்காயை அரைச்சோம். சோம்பு, சீரகம், முந்திரி இதெல்லாம் சேர்த்து அரைச்சது. முந்திரி சேர்த்துக்கிறதுனால ரொம்ப ரிச்சாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் கறி. கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம தேங்காய் அரைச்ச தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். இந்த மட்டன் வேகிறதுக்காக தண்ணி தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஒரு 4 விசில் வந்து மட்டன் வேகிறதுக்காக வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. மட்டன் நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியும் பீன்ஸும் பச்சையாக நம்ம உரிச்சு வச்சுருக்கோம். அதை வந்து சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இது வந்து ஒரு விசில் விட்டாலே போதும். ரொம்ப விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு குழஞ்சிரும். மட்டன் கூட அதுதான் முதல்ல வேக வைக்காமல் இப்போ லாஸ்ட்டாக நம்ம வேக வைக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக வச்சு ஒரு விசில் அளவுக்கு விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா உங்களுக்கு வெந்திருக்கும். ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பச்சை பட்டாணி பீன்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சு மட்டன் கறி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.